மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு நீதிமன்றம் அனுமதி கொடுக்கவில்லை என அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்திருக்கிறார். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு நீதிமன்றம் அனுமதி கொடுக்கவில்லை என அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்திருக்கிறார். மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு நீதிமன்றம் அனுமதி கொடுக்கவில்லை என அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்திருக்கிறார். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு நீதிமன்றம் அனுமதி அளிக்கவில்லை என அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்திருக்கிறார். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். மேகதாதுவில் அணை கட்டுவதற்காக உச்சநீதிமன்றம் அனுமதி அளிப்பதற்காக வெளிவந்தும் எந்த தகவலும் உண்மையில்லை என்ற அமைச்சர் துரைமுருகன் தற்போது அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். மேலும் அந்த அறிக்கையில் காவிரி ஆற்றின் குறுக்கே 67 TMC கொள்ளளவு கொண்ட ஓர் அணையை மேகதாதுவில் அமைப்பதற்கான சாத்தியக்கூறு அறிக்கையை கர்நாடக அரசு தன்னிச்சையாக தயாரித்து மத்திய நீர்வள குழுமத்திற்கு 2018ஆம் ஆண்டு சமர்ப்பித்ததை எதிர்த்து தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்தது என்றும், இத்திட்டத்தை மேற்கொள்வதற்காக தேவைப்படும் சுற்றுச்சூழல் தாக்க அறிக்கை ஆய்வு வரம்புக்கு ஒப்புதல் பெறுவதற்காக மத்திய சுற்றுச்சூழல் வனம் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகத்தை கர்நாடக அரசு 2020ஆம் ஆண்டு அணுகிய போது மற்றொரு மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்று தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதையும், எனவே அதை தடுத்து நிறுத்தப்பட்டதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் இதனைத் தொடர்ந்து கர்நாடக அரசின் நிதிநிலை அறிக்கையின் போது மேகதாது திட்டத்திற்கு 1000 கோடி ரூபாய் நிதிநிலையை ஒதுக்கிய போது தமிழ்நாடு அரசு தனது கடும் கண்டனத்தை தெரிவித்தது மட்டுமல்லாமல் அதற்காக எந்தவித அனுமதியும் அளிக்கக்கூடாது என்ற மத்திய அரசினுடைய காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தையும் வலியுறுத்தியதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக முதலமைச்சர் அவர்கள் இது தொடர்பாக பிரதமருக்கு கடிதம் எழுதியிருப்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கும் அமைச்சர்கள், காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்திற்கு கர்நாடக அரசினுடைய அந்த கருக்குழுவை பரிசீலிக்க அதிகாரம் உள்ளது என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது விரிவான அறிக்கையை பற்றி பெரும்பான்மை நேரத்தில் இது தொடர்பாக பட்டியலில் சேர்க்கப்பட்டதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் இந்த சூழல்தான் மேகதாது அணை குறித்தும் பேசிய கர்நாடக மாநில முதலமைச்சர் அவர்கள் இந்த பாசனம் ஆண்டு 2025-26ஆம் ஆண்டிற்கான வழங்க வேண்டிய நீரின் அளவை விட கூடுதலாக நீர் வழங்கப்பட்டதாகவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக இந்நிலையில் மேகதாதுவின் அணை கட்டுவதற்காக மாண்புமிகு உச்சநீதிமன்றம் ஒப்புதல் அளித்ததாக சில தவறான தகவல் வெளிவருவதை கண்டிக்கத்தக்கது என்றும், இந்த தகவலில் எல்லளவும் உண்மையில்லை என்பதை தெளிவுபடுத்த விரும்பும் தெரிவித்திருக்கிறார். முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையில் செயல்படும் திராவிட மாடல் அரசை பொறுத்தவரைக்கும் காவிரி டெல்டா பாசன விவசாயிகளுடைய உரிமையை ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது என்றும், காவிரி நடுவர் மன்றம் மற்றும் அதனைத் தொடர்ந்து உச்சநீதிமன்றம் தீர்ப்புகளுக்கு எதிராக காவிரியின் குறுக்கே புதிய அணை கட்டுவதற்காக கர்நாடக அரசு எந்த ஒரு முயற்சியும் தமிழ்நாடு அரசு எடுத்தாலும் அந்த முயற்சியை தமிழ்நாடு அரசு முளையிலே கிள்ளி எறியும் என தனது அறிக்கையில் துரைமுருகன் வெளிப்படுத்தியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.